பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் நிலைவரமாய் நிற்க வேண்டும். என் குடும்பத்தோடு, சமுதாயத்தோடு, இந்த உலகத்தோடு, ஊழியத்தோடு நான் முழுமையாய் நிலை நிற்பதற்கு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். அப்பொழுதெல்லாம் தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆனால் சத்ருவானவன் சில வேளைகளில் ஜெபத்தை குறைத்து, வேதம் வாசிக்கிறதை குறைத்து, உபவாசத்தை குறைத்து என்னை நிலைக்குலைய பண்ணிவிடுகிறான். எப்பொழுது என் சோர்வு மாறும், எப்பொழுது நான் இதிலிருந்து எழும்புவேன் என்று தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இன்றைக்கு யார் வசமாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? உலகத்தோடு நின்று கொண்டிருக்கிறோமா? குடும்பத்தாரோடு நின்று கொண்டிருக்கிறோமா? உறவுகளோடு நின்று கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளையெல்லாம் தள்ளிவிட்டு நீ என்னோடு வந்து இணைந்திரு, நான் உன்னோடு இணைந்திருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெத்தானியா ஊருக்கு ஆண்டவர் கடந்து போகும்போதெல்லாம் லாசருவினுடைய வீட்டிற்கு அவர் போவது வழக்கம். லாசருவினுடைய வீட்டிற்கு சென்று அங்கு ஆண்டவர் வசனத்தை கொடுப்பது வழக்கமாய் இருந்தது. மரியாள், மார்த்தாள், லாசரு என்கிற அன்பான குடும்பம் அந்த பெத்தானியா ஊருக்குள் இருந்தார்கள். மரியாள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்தாள். அவளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை அவள் கண்கள் கண்டது. அவள் விசுவாசித்தாள். தேவன் அற்புதத்தை செய்து காண்பித்தார். அவள் தேவனோடு இணைய ஆரம்பித்தாள். கர்த்தர் அவள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்தது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரோடு நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். கர்த்தரோடு நிலைத்திருந்து தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போமேயானால் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்து காண்பிப்பார். நாம் தூரமாய் நின்று கொடுப்போமே ஆனால் சத்ருவானவர் நம்மை வாரி கொண்டு போய்விடுவான். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்பொழுது அழிவு வரும் என்று தெரியாத சூழ்நிலையில் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கும் உணர்வு இல்லாதவர்களாய் இருப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படும். நாம் அவரோடு நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு நிலைத்திருப்பார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவனோடு நாம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கனியில்லாத வாழ்க்கையாய் மாறிவிடும் என்று
வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாள், அந்த நாள் வரையிலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நாம் மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாய் மாற்றப்படும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடனே அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது நற்குல திராட்சை செடிகளாய் நாம் மாற்றப்படுவோம். நமக்குள் கனி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் நம்மை அக்கினியிலே போடப்படுவார்கள். நாம் சத்ருவுக்கு கொடுக்கப்பட்டு விடுவோம். அவன் அக்கினி கடலிலே நம்மை தூக்கி கொண்டு போடுவான். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கணும். குடும்பத்துக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். தேசத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு ஆவியின் கனி நமக்குள்ளாடி ஊற்றப்படும் போது ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாபரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் தாபரிக்கும், குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதில்லை. சத்ருவானவன் உன் குடும்பத்தை தொடுவதில்லை. கர்த்தர் உன் குடும்பத்தில் ஆளுகை செய்வாரேயானால், நிலைத்து நிற்பாரேயானால் அங்கு சத்ருவானவன் நிலை நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மோடு நிலைத்திருக்கிறேன், நீர் எங்களோடு நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட நிலைத்திருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவரோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் அவரும் உங்களோடு நிலைத்திருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அசூசிகள், மார்க்க பேதங்கள் அத்தனையும் கர்த்தர் மாற்றிவிட்டு ஆவியின் கனியால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களோடு நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.